ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஹார்ட் பீட்டை வச்சு பேபியோட ஜென்ரல் கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ பேபியோட ஜெண்டர் பேபியோட ஹார்ட் பீட்டை வச்சு ஹார்ட் பீட்டோட ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ண முடியுமா முடியாதான்றதை பற்றி தான் இந்த வீடியோட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினா வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பிகாஸ் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாதனால நம்ம வாட்ஸ்அப்பில் பேசினா அவங்க கேட்ட டவுட்ஸுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த டவுட்டு உங்கள் டவுட்டு சேமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் பீட் ரேட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. அதாவது என்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3 மந்தில் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஸ்கேன் எடுப்பாங்க. அதில் ஹார்ட் பீட்டோட ரேட் 142, 153, 163, 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஹார்ட் பீட் பிபிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேபி ஹார்ட் பீட் ரேட் பிபிஎம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது பீட்ஸ் பர் மினிட் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டிருப்பாங்க. அதில் சில பேர் சொல்கிறாங்க கம்மி ஹார்ட் பீட் ரேட் இருந்தால் பாய் பேபி, அதிக ஹார்ட் பீட் ரேட் இருந்தால் கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் படி கம்பேர் பண்ணுறப்ப ஹார்ட் பீட் ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. என்னோடய கேர்ள் பேபிக்கு, பாய் பேபிக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நம்ம எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணுறப்ப அது கொஞ்சம் காமனாக ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுனால சில பேர் வீடியோஸில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதாவது வித்து ப்ரூஃபோட டாக்டரோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம இன்ன வரைக்கும் உள்ள பாய் பேபி கேர்ள் பேபி பிறந்ததுலே எல்லா பாய் பேபி கேர்ள் பேபியோட ஹார்ட் பீட் ரேட் வச்சு ஒரு ஆவரேஜாக நம்ம கணக்கு போட்டப்போ பாய் பேபிக்கும் 152 ppm இருந்து தான், கேர்ள் பேபிக்கும் 152 ppm இருந்து தான். அதாவது 152 பீட்ஸ் பர் மினிட் இருந்துச்சான். ஸோ பாய் பேபிக்கும் அதிகமாக இருக்கலாம், கேர்ள் பேபிக்கும் அதிகமாக இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்மளோட பேபி ஜெண்டர் கால்குலேட் பண்ண முடியாதுன்னு தான் நம்மளோட டாக்டரோட அட்வைஸ் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்மி ஹார்ட் பீட் இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது பாய் பேபிக்கு, அதிக ஹார்ட் பீட் இருந்தால் கேர்ள் பேபிக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு நம்மளால் பேபியோட ஜெண்டரை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்டு. நம்மளால் ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு தோராயமாக கணிக்கலாம், சிம்டம்ஸை வச்சு நம்ம கணிக்கலாம். ஸோ எனக்கு அதாவது லெஃப்ட் சைடு மார்பகம் வலிக்கு பதிலாக ரைட் சைடு வலிக்குதுன்னா பாய் பேபிக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் லெஃப்ட் ஓவரில் தெரிச்சா அது பாய் பேபியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில ஃபுட்டு காரத்தன்மை உள்ள ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாய் பேபி பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காரத்தன்மை ஃபுட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு குவாலிட்டி எக்காக வரும், குவாலிட்டி ஸ்விமாக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறப்போ ஆப்போசிட் ஜெண்டர் குரோமோசோம் சேரும். அந்த மாதிரி சேர்றப்போ உங்களுக்கு பாய் பேபி வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி வேணுமா பாய் பேபி பிறக்க வைக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்சது சொல்கிறேன். ஸோ கேர்ள் பேபி பிறக்குனாலும் அதுக்கு தகுந்த தனி ஃபுட்டு சார்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறது மட்டும்தான், எதுவுமே ஃபைனல் கிடையாது. எல்லாமே நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் கேர்ள் பேபி வேணும், கேர்ள் பேபி பிறந்தால் நல்லாயிருக்கும், பாய் பேபி வேணும், பாய் பேபி பிறந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நினைப்போடு சேர்த்து ஒரு சில டிப்ஸ் ஏதோ நம்ம முன்னோர்கள் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். ஆனால் ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு பேபியோட என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஆராய்ச்சிப்படி
நம்ம 152 வந்து காமனாக பாய்க்கும் இருந்திருக்கு கேர்ளுக்கும் இருந்திருக்கு. ஸோ கேர்ள் பேபியோட ஹார்ட் பீட் ரேட்டும் ஒன்று தான், பாய் பேபியோட ஹார்ட் பீட் ரேட்டும் ஒன்று தான். அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்றதை வச்சு நம்மளால் கணிக்க முடியாது. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்ஸு. ஸோ வந்து அதாவது ஹார்ட் பீட் ரேட்ன்றது நார்மலாக துடிக்கிற ஒரு பீட்ஸ் பர் மினிட்ல எவ்வளோ துடிக்குது, நல்ல முறையில் துடிக்குதா, நல்ல முறையில் பேபி ஹார்ட் வளர்ந்துருக்கா, அதுதான் நம்ம கிராச் செக் பண்ணணும். ஸோ கடவுள் கொடுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான பேபியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் நம்புங்க. உங்களுக்கு பாய் பேபி வேணும்னா முருகனை வழிபடுங்க, கேர்ள் பேபி வேணும்னா வாராகி அம்மனை வழிபடுங்க. முடிஞ்ச அளவு வந்து வழிபாடு நடத்துங்க. அடுத்தது அது இல்லாமல் சேர்த்து நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி தான். எந்த குழந்தைனாலும் நம்ம குழந்தை தான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஸோ கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி, பாய் பேபியாக சரி, அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த குழந்தை தான் உங்களுக்கு வேண்டா விருப்பம் பெற்ற குழந்தை தான் நாளைக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டாயம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச பேபியை பிறக்கணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் மாற்றி பிறந்தாலுமே நீங்கள் அதை ஏற்றுக்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.